சிவாய நமஹா. முப்போதும் திரிமேனி தீண்டும் ஆதி செய்வர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார். இப்போ இந்த பூமியை சுற்றி ஒரு வட்ட வடிவமாக கோடு போடுறோம்னு வச்சுக்கோங்க. அதுதான் காலச்சக்கரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் நீங்கள் இந்த ராசியில் தான் பிறந்தீங்க, உங்களோட ராசி இதுதான் அப்படின்னு எப்படி சொல்கிறாங்க? வான்வெளி மண்டலத்தில் இந்த 0 டிகிரியில் இருந்து 30 டிகிரி வரை இருக்கக்கூடிய இடத்துல நிறைய நட்சத்திரங்கள் இருக்குது. இந்த பூமிக்கும் காலச்சக்கரத்திற்கும் இடையே நிறைய கிரகங்கள் சுற்றி வருது. அதில் முக்கியமானது சந்திரன். இப்படி முழுமையாக சுற்றி வரும்போது சந்திரன் ஒவ்வொரு ராசியையும் கடந்து போகுது. இப்போ உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரலாம், அது என்ன முதல் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம்? இந்த திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அற்புதமான நட்சத்திரம். அது சிவபெருமானுக்கு உகந்தமானது திருவாதிரை நட்சத்திரம். யோகமான எழுத்துகள் கு, க, ங, ச, இது எல்லாமே இவங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய எழுத்துகள். நம்ம அன்றாடம் வானத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்குங்க. இந்த ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் இருந்தாலும் நமக்குன்னு ஒரு நட்சத்திரத்தை சொல்கிறாங்க. இது எப்படி? நம்ம இந்த நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், இதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு பொண்ணு பார்க்குறோம், பையனுக்கும் பொண்ணுக்கும் பொண்ணு பார்க்கும்போது உடனே ஃபோன் பண்ணும்போதே முதல்ல என்ன சொல்லுவாங்க? உங்கள் பையன் என்ன நட்சத்திரம் அல்லது உங்கள் பொண்ணு என்ன நட்சத்திரம் தான் கேள்வி முதல்ல கேட்டே ஆரம்பிக்கிறாங்க. இல்லை குழந்தைக்கு பிறந்திருக்குன்னு யாருக்கோ சொல்கிறோம், உடனே என்ன கேட்பாங்க? குழந்தை பிறந்திருக்கா? சந்தோஷம். என்ன நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்தது அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஒரு கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணுறோங்க, ஏதோ ஒரு விஷயம் செய்கிறோம். அப்போ முதல்ல ஐயர் என்ன கேட்பார்? உன் பேர் என்ன, நட்சத்திரம் என்ன சொல்லுங்கன்னு கேட்பாங்க. இப்போது இது மாதிரி நட்சத்திரம் அப்படின்னா என்ன, இது எதற்காக நமக்கு இந்த நட்சத்திரம்னு சொல்கிறாங்க? இவ்வளோ கோடி நட்சத்திரங்கள் இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட இந்த நட்சத்திரத்தை நமக்கு ஏன் ஸ்புடம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத முதல்ல நமக்கு தெளிவாக பார்த்துப்போம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா இதற்கு எப்படியான உங்களுடைய வாழ்க்கை பயணம் இருக்க போகுது, எதுலாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு முழுமையான ஒரு டைரி மாதிரி இருக்கக்கூடியது இந்த பதிவுங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு பிரத்யேகமானது இது. அதனால் இதை கொஞ்சம் முழுமையாக பாருங்கள். கொஞ்சம் பார்க்குறது கடைசியில் பார்க்குறதுன்னு அப்படின்னு பார்க்காம முழுமையா பாருங்க. அப்பதான் ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு ஆணித்தனமா புரியும். சிவாய நமஹ. நீங்க இந்த நட்சத்திரத்துல தான் பிறந்தீங்க, உங்களோட நட்சத்திரம் இது அப்படின்னு எப்படி சொல்றாங்க? அதுக்கு முதல்ல உங்க ராசி இதுதான் அப்படின்னு எப்படி சொல்றாங்கன்னு பார்ப்போம். இப்போ பாருங்க, வான்வெளி மண்டலத்தில் பூமி ஒரு இடத்துல இருக்கு. இப்போது இந்த பூமியை சுற்றி ஒரு வட்ட வடிவமாக கோடு போடுறோம்னு வச்சுக்கோங்க. அதுதான் காலச்சக்கரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது பூமியை சுற்றி வட்ட வடிவமான அந்த காலச்சக்கரம் இருக்குது. அதாவது 360 டிகிரி. ஒரு வட்டம்னாலே 360 டிகிரி. இதை 12 பகுதிகளாக பிரித்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பகுதியும் 30 டிகிரி அப்படிங்கிற அளவுகோலில் வரும் இல்லைங்களா? அந்த 12 பிரிவுகளும் தான் 12 ராசி. இப்போது 0 டிகிரியிலிருந்து 30 டிகிரி வரை இருக்கக்கூடிய அந்த இடத்த மேஷராசின்னும், 30 டிகிரியிலேருந்து 60 டிகிரி வரை இருக்கக்கூடிய அளவில் ரிஷபராசி, அதனை தொடர்ந்து வரக்கூடிய அடுத்தடுத்த ராசி அப்படின்னு பேரை வச்சாங்க. சரி, இப்போது 12 ராசிகளை எப்படி பிரித்தாங்கன்னு பார்த்தோம். இப்போது அந்த ராசிகளுக்கு எப்படி பெயர் வச்சாங்கன்னு பார்ப்போம். நல்லா தெளிவாக கேளுங்க. 0 டிகிரியிலிருந்து 30 டிகிரி வரைக்கும் மேஷராசின்னு சொல்கிறோம். எப்படி அந்த பேரை வச்சாங்க? வான்வெளி மண்டலத்தில் இந்த 0 டிகிரியில் இருந்து 30 டிகிரி வரை இருக்கக்கூடிய இடத்துல நிறைய நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் இணைச்சோம் அப்படின்னா, அதாவது ஒரு கோலத்தில் எப்படி புள்ளியெல்லாம் போட்டு அதில் நிறையா இணைச்சோம் அப்படின்னா அதில் நம்மளுக்கு ஒரு படம் கிடைக்குதோ, ஒரு ஃபிகர் கிடைக்குதோ, அதே போல் வானமண்டலத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை எல்லாம் இணைச்சோம் அப்படின்னா
அது ஒரு ஆடு மாதிரி இருக்கு. 0 டிகிரிலேருந்து 30 டிகிரி வரை இருக்கிற இடத்துல. அதனால் அதுக்கு மேஷராசி அப்படின்னு பேர் வச்சாங்க. மேஷம் அப்படின்னா வடமொழியில் ஆடு அப்படிங்கிற பொருள். இப்படித்தான் அடுத்த 30 டிகிரியில இருந்து 60 டிகிரி வரை இருக்கும் உள்ள அந்த நட்சத்திரங்களை இணைக்கும் போது மாடு மாதிரியான உருவம் தருது. அதனால் அதுக்கு ரிஷபராசின்னு பேர் வச்சாங்க. ரிஷபம் அப்படின்னா காளை மாடு அப்படிங்கிற அர்த்தம். அப்படித்தான் 12 ராசிகளுக்கும் அது பார்ப்பதற்கு என்ன உருவத்தில் இருக்கிறதோ அந்த உருவத்தினுடைய பெயரையே பெயராக வச்சுட்டாங்க. சரி, இப்போ 12 ராசிகளை பிரித்து அதுக்கு பேர் வச்சோம் இல்லைங்களா? அதில் நீங்கள் இந்த ராசியில் தான் பிறந்தீங்க, உங்களோட ராசி இதுதான் அப்படின்னு எப்படி சொல்கிறாங்க அதையும் கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்ப்போம். இப்போது இந்த பூமியை சுற்றி காலச்சக்கரம் இருக்குது இல்லையா? இந்த பூமிக்கும் காலச்சக்கரத்திற்கும் இடையே நிறைய கிரகங்கள் சுற்றி வருது. அதில் முக்கியமானது சந்திரன். இந்த சந்திரன் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த காலச்சக்கரத்தை அப்படியே ஒரு தடவை சுற்றி வருவதற்கு சரியாக 27 நாட்கள் ஆகுதுங்க. இப்படி முழுமையாக சுற்றி வரும்போது சந்திரன் ஒவ்வொரு ராசியையும் கடந்து போகுது. அதாவது 27 நாளில் 12 ராசியையும் கடக்குது. இப்போ ஒரு குழந்தை எப்போ பிறக்குதோ அப்போ இந்த சந்திரன் எந்த ராசியை கடக்கிறதோ அதுதான் அந்த குழந்தையுடைய ராசி. உதாரணமாக சொல்கிறேன் கேளுங்க. ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த 12 ராசிகளாக பிரிச்சிருக்கோம் இல்லைங்களா காலச்சக்கரத்தை. அதில் 0 டிகிரியில இருந்து 30 டிகிரிக்குள்ள சந்திரன் இருந்தால் அந்த குழந்தைக்கு மேஷ ராசி அப்படின்னும், அதே போல் 30 டிகிரியிலேருந்து 60 டிகிரிக்குள்ள சந்திரன் இருக்கும்போது அந்த குழந்தை பிறந்ததுன்னா அதுக்கு ரிஷப ராசி அப்படின்னு தீர்மானிக்கப்படுதுங்க. இது போல மற்ற ராசிகளுக்கும் அந்த குழந்தை பிறந்தா அந்த ராசி அப்படின்னு தீர்மானிக்கப்படுது. இப்போ உங்களுடைய நட்சத்திரம் எப்படி தீர்மானிக்கப்படுது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இப்போ பாருங்க, பூமியை மையமாக வச்சு வானமண்டலத்தில் இருக்கிற காலச்சக்கரத்தை 12 பகுதிகளாக பிரித்து 12 ராசிகள்னு பேரை வச்சு சொன்னோம் இல்லையா? அது போலவே காலச்சக்கரம் இந்த பூமியை சுற்றி இருக்கக்கூடிய வட்டத்தை 27 பகுதிகளாக பிரித்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பகுதியும் 13 டிகிரி 20 மினிட் அப்படிங்கிற அளவு வரும். இப்போ ஒவ்வொரு 13 டிகிரி 20 மினிட்டும் ஒவ்வொரு நட்சத்திரம். இப்படி 0 டிகிரியில இருந்து 30 டிகிரி வரை இருக்கிறது ஒரு ராசி எப்படியோ அதே போல தான் 0 டிகிரியில இருந்து 13 டிகிரி 20 மினிட் ஒரு நட்சத்திரம். மேஷ ராசியவே உதாரணமாக எடுத்துக்கலாம். மேஷ ராசிங்கிறது 0 டிகிரியில இருந்து 30 டிகிரி வரை. சரியா? இந்த 30 டிகிரியில் முதல் 13 டிகிரி 20 மினிட் வரை அஸ்வினி, அடுத்த 13 டிகிரி 20 மினிட் வரை பரணி, மீதம் இருக்கிற பகுதி கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதம். சரியா? இப்போ உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரலாம், அது என்ன முதல் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் அப்படின்னு. அது ஒன்றுமே கிடையாது. நல்லா இந்த படத்தை பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். மேஷ ராசியவே உதாரணமாக எடுத்துக்கலாம். மேஷ ராசிங்கிற 0 டிகிரியிலிருந்து 30 டிகிரி வரை. சரியா? இந்த 30 டிகிரியில இருந்து முதல் 13 டிகிரி 20 மினிட் வரை அஸ்வினி நட்சத்திரம். இதில் இந்த அஸ்வினி அப்படிங்கிறது அஸ்வினி 1, 2, 3, 4 பாதங்களையும் சேர்த்து தான் அஸ்வினி நட்சத்திரம். அதாவது அஸ்வினி நட்சத்திரத்தோட 0 டிகிரியில இருந்து 13 டிகிரி 20 மினிட் வரை உள்ள பகுதியை 4 பகுதிகளாக பிரித்தோம் அப்படின்னா அதுதான் ஒவ்வொரு பாதம்.
0 டிகிரியில் இருந்து 13 டிகிரி 20 மினிட் வரை உள்ள பகுதியை 4 பிரிக்கும் போது முதல் பகுதியை அஸ்வினி முதல் பாதம் என்றும், இரண்டாம் பகுதியை அஸ்வினி இரண்டாம் பாதமாகவும், மூன்றாம் பகுதியை அஸ்வினி மூன்றாம் பாதமாகவும், நான்காம் பகுதியை அஸ்வினி நான்காம் பாதமாகவும் பிரிக்கிறோம். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரியுதா? மேஷ ராசியில் அஸ்வினியோட 4 பாதங்களும் பரணியோட 4 பாதங்களும் கடைசியாக இருக்கிற பகுதி கிருத்திகையோடைய முதல் பாதமும் வருது. ஆக மேஷ ராசி 2.25 நட்சத்திரமாக பிரியுது. இதே போலத்தான் வானமண்டலத்தில் இருக்கிற காலச்சக்கரம் 27 நட்சத்திரங்களாக பிரிக்கப்படுது. மற்ற ராசிகளிலும் அந்தந்த நட்சத்திரங்களை பிரிக்கப்படுது. சரி, நீங்கள் இந்த நட்சத்திரத்தில் தான் பிறந்தீங்க அப்படிங்கிறத எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே நம்ம ராசி எப்படி ஒருத்தவங்களுக்கு தீர்மானித்தோமோ, அதாவது நீங்கள் பிறக்கும்போது சந்திரன் எந்த ராசியில் இருக்கும் அதுதான் உங்களுடைய ராசி அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? அதே போல் நீங்கள் பிறக்கும்போது வானமண்டலத்தில் காலச்சக்கரத்தில் சந்திரன் எந்த நட்சத்திர மண்டலத்தில் இருக்கிறதோ அதுதான் உங்க நட்சத்திரம். காலச்சக்கரத்தில் 27 நட்சத்திர மண்டலமாக பிரிச்சிருக்கோம் இல்லையா? இந்த 27 நட்சத்திர மண்டலத்தில் நீங்க பிறக்கும் போது சந்திரன் எந்த நட்சத்திரம் வழியாக போய்கொண்டிருக்கிறதோ அதுதான் உங்களுடைய நட்சத்திரம். உதாரணமாக சொல்றோம் அப்படின்னா, நீங்க பிறக்கும் போது சந்திரன் மேஷ ராசியில 20 டிகிரியில இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். அப்போ உங்களுக்கு பரணி நட்சத்திரம் வரும். இப்படித்தான் உங்களோட ராசியும் நட்சத்திரமும் தீர்மானிக்கப்படுகிறது, பாதமும் தீர்மானிக்கப்படுகிறது. சரி, வாங்க உங்க நட்சத்திரத்தை பற்றியும் அந்த நட்சத்திரத்தினுடைய பலன்களை பற்றியும், எதை செய்தால் உங்கள் நட்சத்திரத்திற்கு அதீதமான நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு ஏன் உங்களோட நட்சத்திரத்தை சொல்லி இந்த நட்சத்திரம் அப்படின்னு அழைக்கிறோங்கிறது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இந்த திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அற்புதமான நட்சத்திரங்க. அது சிவபெருமானுக்கு உகந்தமானது திருவாதிரை நட்சத்திரம். வேற எந்த நட்சத்திரத்திற்கும் இல்லாத ஒரு சப்தம், அடைமொழி அப்படிங்கிறது திருங்கிறது இருக்கு. ஒன்று சிவபெருமானுக்கு உண்டானது, அல்லது இன்னொன்று பெருமாளுக்கு உகந்த நட்சத்திரத்துக்கும் இந்த திருங்கிற ஒரு அடைமொழி இருக்கு. திருவாதிரை நட்சத்திரத்துக்கு ரொம்ப சிறப்பானது என்னன்னா, காரக அதிதேவதையாக, அதாவது யார் அப்படின்னா ருத்ரன், சிவபெருமானே இந்த நட்சத்திரத்திற்கு அதிபதியாகவே இருப்பார். ஆனால் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரத்திற்கு யோகமான எண் 4. 4 கூட்டுத்தொகை வரக்கூடிய எல்லா எண்களும் இவங்களுக்கு யோகத்தை தரும். 4, 13, 22 அப்படின்னு எல்லாமே இவங்களுக்கு சாதகமாக இருக்கும். யோகமான எழுத்துகள் கு, க, ங, ச, இது எல்லாமே இவங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய எழுத்துகள். இந்த திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய நட்சத்திர நாதனாக ராகு பகவானும் ராசி நாதனாக புத பகவானும் வந்துருவாங்க. அதனால திருவாதிரை நட்சத்திரத்துக்கு 2 கிரகங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்று ராகு, இன்னொன்று புத பகவான். இதுல ஜனன ஜாதகத்துல எங்க இருக்காங்களோ அதை வச்சுதான் இவங்களுடைய வாழ்க்கையில பல முக்கிய மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா இரண்டுமே இவங்களுக்கு ஆளும் கிரகமாக வந்துடுறாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இவங்களுக்கு முதல்ல பிறந்த உடனே வரக்கூடியது ராகு தசை. இந்த ராகு தசை எதுல இருந்து எது வரைக்கும் இருக்குங்கிறத வச்சுதான் இவங்க என்ன பாதம்ங்கிறதையே தீர்மானம் செய்ய பண்ண முடியும். அதாவது ராகு தசை குறைஞ்சது 18 வருஷத்திலிருந்து 13 வருடம் 6 மாதங்கள் வரைக்கும் ஒருத்தவங்களுக்கு இருக்கு அப்படின்னா அவங்க திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய முதல் பாதத்துல பிறக்கிறாங்க அப்படின்னு அர்த்தங்க. அப்புறம் அதே மாதிரி 13 வருடங்கள் 6 மாதத்தில் இருந்து 9 வருடத்திற்குள்ளாக அவங்களுக்கு ராகு திசை அமைந்தால் திருவாதிரை நட்சத்திரம் 2ஆம் பாதம். அதே மாதிரி திருவாதிரை
திருவாதிரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் என்றால் 9 வருடத்தில் இருந்து 4 வருடம் 6 மாதம். இது திருவாதிரை நட்சத்திரம் 3ஆம் பாதத்துக்கு. அதே மாதிரி 4 வருடம் 6 மாதங்களுக்கு குறைவாகத்தான் அவங்களுக்கு ஜனன காலத்திலேயே ராகு தசை இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு திருவாதிரை நட்சத்திரம் 4வது பாதம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இதை வச்சுதான் அவங்க எந்த பாதம்ங்கிறத நாம தீர்மானம் பண்ண முடியும். இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதை வைத்து தான், ஏன்னா இதுதான் முதல் கட்டு அவங்களுக்கு, இதை கட்ட வச்சுதான் அடுத்தடுத்த தசா புத்தி காலங்கள் ஆரம்பிக்கும். அதனால இவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது என்ன பாதம் அப்படிங்கிறது. அப்புறம் இவங்களுடைய முதல்ல வரக்கூடிய தசையாக இருக்கக்கூடிய ராகு தசை அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப நல்ல தசை அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் கூட அந்த ராகு தசையில இவங்களுக்கு எலும்பு, பல்லு, தோல், அதே மாதிரி சுவாசம், இந்த மாதிரியான சில உடல் உபாதைகள் ஏற்பட்டு மறையும். சிறு வயசுல இவங்களுக்கு இந்த உபாதைகள்லாம் ஏற்பட்டு தான் மறையும். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ராகு தசைக்கு அடுத்து வரக்கூடிய தசையாகப்பட்டது குரு தசை. இந்த குரு தசை அப்படிங்கிறது சற்றேற குறைய பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 1-2 வயசுல ஆரம்பிச்சிடலாம், அல்லது 34 வயசு வரை கூட அது இருக்கலாம். அதனால இந்த இடப்பட்ட காலத்துல எப்போ வேணுமோ இவங்களுக்கு இந்த குரு தசை வந்திருக்குங்க. இந்த குரு தசை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இவங்களுக்கு படிப்பிலே நல்ல நாட்டத்தை கொடுக்கும். 7-10க்கான தசையாக இருக்கிறதுனால இந்த குரு தசை தான் நல்ல ஒரு படிப்பு, நல்ல இடத்துல இவங்களுக்கு ஒரு போஸ்டிங், நல்ல இடத்துல இவங்க இந்த துறையில தான் இவங்க வேலை செய்ய போறாங்கிற ஒரு அமைப்பு, அடித்தளம் எல்லாவற்றையும் இவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துவிடும். அதனால குரு தசை அப்படிங்கிறது பெரிய பொன் பொருள் ஆபரணங்களை இவங்க சேர்க்கிறாங்களோ இல்லையோ, இவங்களுக்கான வாழ்க்கையில இதுதான் உனது திசை, இதுதான் உனக்கு தீர்மானம் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடிய அமைப்பாக குரு தசை அமைந்துவிடும். இவங்களுக்கு குரு பகவான் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா 7ஆம் பாவத்துக்கும் 10ஆம் பாவத்திற்கும் ஆதிபத்தியம் கொண்டவராக குரு வர்றதுனால குரு பகவானுடைய தசையினுடைய பிற்காலத்துல பிற்பகுதியில தான் இவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். அந்த கல்யாணம் அப்படிங்கிறதும் ஒண்ணு குரு தசையினுடைய கடைசி காலம் அல்லது சனி திசையினுடைய ஆரம்ப காலம். இது ரெண்டுலயுமே இவங்களுக்கு கல்யாணத்திற்கு ரொம்ப சாதகமான அமைப்பை உருவாக்குங்க. இல்ல முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சனி தசை அப்படிங்கிறது உங்களோட அஷ்டமஸ்தானத்திற்கும் 9ஆம் பாவத்திற்குமான தசையாக அது வர்றதுனால இதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம் அப்படின்னா யாருக்குன்னா உங்களுடைய தாயாருக்கும் தந்தையாருக்கும் சில கண்டங்களை தரக்கூடிய காலம். அதனால அந்த சமயத்துல சனி தசை உங்கள் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு சனி தசை நடக்குது அப்படின்னா உங்களுடைய தாயார் மற்றும் தந்தையார் இவங்களுடைய ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அப்புறம் முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த சனி தசை அப்படிங்கிறது உங்களோட 18 வயதிலிருந்து இது ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 53 வயசு வரைக்கும் கூட இந்த சனி தசை இருக்கலாம். இது கர்ப்பசெல் போக இருக்கிறதுனால மாறுபடலாம். 18ல இருந்து தோராயமா 53 வயசு வரைக்கும் உங்களுக்கு சனி தசையில கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 19 வருடங்கள் உங்களுக்கு இந்த சனி தசை ஆக்குபை பண்ணிடும். இந்த சனி தசை அப்படிங்கிறது பொருளாதார ரீதியாக வளர்ச்சியை தரும். உங்களுக்கு குரு தசையை விட சனி தசை அப்படிங்கிறது தான் நல்ல வீடு, வாகனம், வசதி, வாய்ப்புகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு ராகு பகவானுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால குருவினுடைய காலத்தை விட சனியினுடைய காலத்துல தான் இவங்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் ஏற்படும். அந்த சனி தசை அப்படிங்கிறது நல்ல ஒரு சீரான வளர்ச்சியும் இருக்கும். உங்களை நல்ல இடத்துல ப்ரொஜெக்ட் பண்ணும். உங்களுக்கு எந்த இடத்துல உங்களுக்கான தேவை இருக்கோ அந்த இடத்துல தான் உங்களுக்கான தேவை இருக்கிற இடத்துல தான் உங்களுக்கு நல்ல வெகுமதி கிடைக்கும். உங்களுக்கான விஷயங்களை நீங்கள் சம்பாதிக்கவும் முடியும். உங்களுக்கு தேவையில்லாத இடத்துல போனீங்கன்னா உங்களுக்கு சம்பாத்தியம் இருக்காது இல்லையா? அதே மாதிரி இந்த சனி தசை அப்படிங்கிறது உங்களுக்கு எங்க தேவை இருக்கு அந்த இடத்துல சரியாக உங்களை கொண்டு போய் பிளேஸ்மெண்ட் பண்ணும். அதனால சனி தசை திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப அமோகமான நல்ல திசையாக இருக்கும்.
ஆனால் இந்த சனி தசையில தூக்கம் சார்ந்த சில உபாதை உங்களுக்கு வருவதற்கோ அல்லது கால் சார்ந்த சில உபாதை வருவதற்கோ வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மாதிரி விஷயத்துலலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க. இந்த சனி தசைக்கு அடுத்து வரக்கூடிய தசை என்னன்னா புதன் தசை. அதுதான் உங்களுடைய ராசிநாதன் தசை. ராசிநாதன் தசை 1க்கும் 4க்குமான தசை உங்களுக்கு வர்றதுனால நீங்க இந்த சில பேர் பார்த்தீங்கன்னா சனி தசையிலே திருவாதிரை நட்சத்திரக்காரங்க வீடு வாங்கி எல்லாமே இருக்கும். இருந்தாலும் கூட அதை உங்களால அனுபவிச்சிருக்கவே முடியாது. அந்த சொந்த வீட்டில் இருந்தாலும் அதை போய் கொடுத்தனம் பண்ண முடியாது. அதை வேற இடத்துல ஒருத்தர் வாடகை கூட்டு நீங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது, அல்லது சொந்த வீடு வாங்கியிருப்பீங்க, அந்த சொந்த வீட்டின் பேர்ல ஏதாவது கடன் இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் உங்களுக்கு. அது எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தியாகி ஒரு கடன்லேருந்து நிவர்த்தி ஆகிறது, நல்ல ஒரு சொந்த வீட்டில் போய் இருக்கிறது எல்லாமே எப்போ உங்களுக்கு சாதகமா இருக்கும்னா உங்களோட ராசிநாதன் தசையாக இருக்கக்கூடிய புதன் தசையில தாங்க உங்களுக்கு அமையும். இந்த புதன் தசை அப்படிங்கிறது கொஞ்சம் பிற்காலத்துல தான், ஒரு நடுமையான காலத்துல தான் வருது உங்களுக்கு. எப்பன்னு பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திர காலங்களுக்கு 37 வயசுல இருந்தே 70 வயசு வரைக்குமே வருங்க இந்த காலம். அதனால இந்த 37ல இருந்து 70 வயசு வரக்கூடிய இருக்கக்கூடிய காலம் இருக்கு இல்லையா, இந்த சமயத்துல ஒரு 17 வருடங்கள் புதனுக்கான ஒரு தசை ஏற்படும். இந்த புதன் தசை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல வளர்ச்சி, அதுதான் ஒரு மென்மையான வளர்ச்சி. இந்த சனி தசை ஆகட்டும், அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய குரு தசை ஆகட்டும், உங்களுக்கு நல்ல உடல் உழைப்பை கொடுத்திருக்கும். அதிகப்படியான உங்களுடைய உடல் சத்துக்களை அவைகள் உறிந்து இருக்கும். ஆனால் இந்த புதன் தசை அப்படிங்கிறது மிக எளிய முறையிலே உங்களுக்கு சாதகமான முறையிலே ஒரு சொந்த வீட்டுடன் கூடிய அமைப்புல நீங்க சாஸ்வதமாக ஜீவிதம் பண்ணுவதற்கும், அதே போல வருமானங்கள் பொருள் ஈட்டுவதற்கும், நல்ல பொருளே உயர்வான அந்தஸ்தை அடைவதற்கும் நல்ல அமைப்புகளை ஏற்படுத்துங்க. அதனால பெரும்பாலும் புதன் தசையை பயன்படுத்தி கொள்ளுவது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு மிக மிக அவசியம். அதனுடைய காலத்துல நல்ல வளர்ச்சியை நோக்கி உங்களுடைய வாழ்க்கை இருக்கும். அடுத்து வரக்கூடியது கேது தசை வருங்க உங்களுக்கு. இந்த கேது தசை இவங்களுடைய பிற்காலத்தினுடைய முற்பகுதியில, பிற்காலத்துல கொஞ்சம் ஆரம்பிக்க காலத்திலே வந்துடும் பிற்காலத்துல. அதனால அந்த சமயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தைகள் உங்களை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிறது. ஏன்னா திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு பெரும்பாலும் அவங்களுடைய குழந்தைகள் அவங்களோட கொஞ்சம் தள்ளி தான் இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். ஏன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் 7ஆம் அதிபதியாகவும் இருப்பார், 10ஆம் அதிபதியாகவும் இருப்பார். இதில் 5ஆம் பாவத்தினுடைய சம்பந்தம் இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய குழந்தை உங்களோட சேர்ந்து இருப்பாங்க. இல்லைன்னா படிப்புக்காகவோ அல்லது வேலைக்காகவோ திருமண வளர்ச்சிக்காகவோ குடும்பத்தினுடைய ஆரோக்கியத்துக்காகவோ உங்களோட கொஞ்சம் தள்ளி இருப்பாங்க திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு. அந்த சமயத்துல அவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு நல்ல ஒரு சுகமான ஒரு இடத்தை ஏற்படுத்தி கொள்றது, ஜீவிதத்தை ஏற்படுத்தி கொள்றதும் நல்லா இருப்பாங்க. அது மாதிரி இந்த கேதுவனுடைய காலத்துல உங்களுடைய குழந்தைகள் தள்ளி இருக்க வேண்டிய சூழ்நிலையை உங்களுக்கு உருவாக்குதுங்க. இது மாதிரி உங்களுக்கு திருவாதிரை நட்சத்திர காலங்களுடைய வாழ்க்கையினுடைய அமைப்புகள் ஏற்படுறது. அடுத்து வரக்கூடியது கேது தசையத்தான்னா சுக்கிர தசை. இந்த சுக்கிர தசை அப்படிங்கிறது உங்களுக்கு 5க்கான தசையாகவும் 12ஆம் பாவத்திற்கான தசையாகவும் வருது. அதனால நிறைய வெளிநாடுகள் போவது, வெளியூர்கள் போவது எல்லாமே சுக்கிர தசையில ரொம்ப அமக்கலமா இருக்கும். இந்த தசையில எப்பெல்லாம் சுக்கிரனுடைய புத்திகள் மாறுதோ, சுக்கிரனுடைய புத்திகள் வருதோ அப்பெல்லாம் கூட நீங்க வெளிநாடுகள் போவதற்கான வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தும். ஏன்னா எப்ப எல்லாம் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு சுக்கிர புத்தி, அந்த தசையில சுக்கிர புத்தி, அதாவது ராகு தசை சுக்கிர புத்தி, குரு தசை சுக்கிர புத்தி, சனி தசை சுக்கிர புத்தி, புதன் தசை சுக்கிர புத்தி, கேது தசை சுக்கிர புத்தி எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் கூட நீங்க வெளிநாடு போவதற்கான ஒரு யோகத்தை உங்களுக்கு உருவாக்குங்க இந்த சுக்கிர புத்தி. அதனால அந்த சுக்கிர புத்திங்கிறது ரொம்ப நல்ல புத்தி. சுக்கிர தசையும் உங்களுக்கு நல்ல தசை. அதனால அதை நீங்க பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை அடைவீங்க. அதே மாதிரி திருவாதிரை நட்சத்திரக்காரங்க வந்து இளமை காலத்தை விட கொஞ்சம் முதுமை காலம் ரொம்ப நல்லா இருக்கும். அதுல மத்தியமா காலத்துல கொஞ்சம் கஷ்டம் அதிகமாகவே இவங்களுக்கு இருக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களை பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து வெளிநாட்டுக்கு ஏதாவது பொருளை ஏற்றுமதி பண்றது, இறக்குமதி பண்றது, அதே மாதிரி எஜுகேஷன் சம்பந்தப்பட்டது, ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரி துறைகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் இவங்களுக்கு. அப்புறம் வந்து முக்கியமானது என்ன அப்படின்னா தாது பொருட்கள், இந்த கனிம வளங்கள் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரியான விஷயத்துல பெட்ரோலியம் ப்ராடக்ட், காப்பர், இந்த மாதிரியான ஒரு இண்டஸ்ட்ரியில வேலை பார்க்கறதுக்கும் இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு, நல்ல ஒரு யோகங்களை தருங்க இவங்களுக்கு.
குறிப்பாக திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இவங்க தந்தையார் இவங்களுடைய ஒரு பாரம்பரியமா இருக்கக்கூடிய ஒரு ஜீவிதம். இது என்ன ஜீவிதம், என்ன தொழில் இவங்க ஏற்கனவே அவங்க பாரம்பரியமா செய்து வராங்களோ, தந்தையார் தொழில் அப்படியே இவங்க நிர்வாகம் பண்றது, அவங்க என்ன ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அதை அப்படியே இவங்க வழி நடத்துறதுக்கான வாய்ப்புகளும் உருவாகிறதுக்கு ஒரு சிலருக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஏன் என்றால் இவங்களுக்கு இந்த ராகு பாரம்பரியம் இருக்கிறதுனால தந்தையார் பாரம்பரியத்தை அப்படியே ஓவர்டேக் பண்ணுவதற்கும் இவங்களுக்கு நல்லா இருக்குங்க இவங்களுக்கு. அப்புறம் இவங்க எந்தெந்த சமயத்துலாம் ரொம்ப கவனமா இருக்கும்னா, இவங்களுக்கு இந்த சனி தசை, சனி புத்தி காலத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா அஷ்டமஸ்தானத்திற்காக சனி வர்றதுனால ரொம்ப கவனமாக இருக்கணுமுங்க. அதே மாதிரி இவங்களுக்கு ரொம்ப வளர்ச்சியை தரக்கூடிய காலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, புதன் தசை ரொம்ப வளர்ச்சியை தரும். அதனால புதன் தசையில ரொம்ப நல்ல முன்னேற்றம், நல்ல வளர்ச்சியை இவர்கள் அடைவார்கள். இதுல முக்கியமாக இவ்வளவு தூரம் நம்ம சொல்றோம், இருந்தாலும் கூட அன்றாடம் அவங்க படக்கூடிய கஷ்டத்திலிருந்து நிவர்த்தி படணும். நிறைய கஷ்டங்கள் இருக்கு, இதுல இருந்து நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா திருவாதிரை நட்சத்திரக்காரங்க நடராஜ பெருமானை வழிபாடு செய்யணும். அதாவது சிவகாமி அம்மையுடன் இருக்கக்கூடிய நடராஜரை ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் இவங்க வழிபாடு செய்து வந்தாங்கன்னா ரொம்ப நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள்.